ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kongu foodies. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரேட்டரில் நல்லா சரவி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கையுமே நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணியில் இந்த சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. உருளைக்கிழங்குலேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, நீளமாக. அதையும் போட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. வெங்காயத்தெல்லாம் நல்லா பொடிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இதில் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும். கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் பைண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போது இதிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாங்க. அதை பால் மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் பாலாக உருட்ட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் உருட்டினா போதுங்க. ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் ஒரு 6 பீஸ் உருட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த பால்ஸை ஒன்றா போட்டுடலாம். இதை போட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வேக விடலாங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை தொடவே வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு நல்லா பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாங்க. கண்டினியூஸாக கலக்க வேண்டியதில் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பால்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஸ்பைசியாக, நல்லா டேஸ்டியாக, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த பொட்டேட்டோ பால் செஞ்சு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் kongu foodiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.